சிவகங்கை அருகே பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக சாகுபடி செய்த கரும்புகளை அரசு கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சாலூர், மலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்புக்காக கரும்பு கொள்முதல் செய்ய அரசு சார்பில் டோக்கன் வழங்கப்பட்டது. இதனையடுத்து கரும்புகளை வெட்டி வைத்த விவசாயிகள் டோக்கன் பெற்ற ஒரு சிலரிடமே கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினர். மேலும் வெட்டி வைத்த கரும்புகளை விற்க முடியாமல் தவிப்பதாக கூறிய விவசாயிகள் அனைத்து விவசாயிகளின் கரும்பையும் அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். வெட்டி நீங்கள் வெட்டிக்கிறீங்க, எடுத்து 5 அடிக்கு மேலே நான் கரும்பு எடுத்துக்கிறேன், நீங்கள் வெட்டுங்க, நாங்கள் வெட்டுற கரும்பு பூரா எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்து விட்டு திரும்ப எங்களை வெட்டின கரும்பு பூராத்தையும் போட்டு வெட்டாத கரும்பு 40 தோட்டம் பாக்கி நிற்கிது, அதையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெட்டின கரும்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை நாங்கள் என்ன செய்யறது? அதிகாரிகள் இங்கே 1 லட்சம் கரும்பு இதுவரை எடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி கரும்பு தான் வெட்டி சாஞ்சு கிடக்கு, இந்த கரும்பை ஏற்ற மாட்டோங்கிறாங்க. எங்களுக்கு போதிய கரும்பு வந்துருச்சு, நாங்கள் வெளி மாவட்டத்திலேருந்து கரும்பை வாங்கி வெளி மாவட்டத்திலேருந்து வியாபாரிகள்கிட்ட எடுத்தவர்கள்ட்ட வாங்கி கரும்பை கொள்முதல் பண்ணிவிட்டு இப்போ கரும்பெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. 40 தோட்டம் கிட்டத்தட்ட 50 ஏக்கர் கரும்பு அப்படியே நிற்கிது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.